ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வ்ளாக்ல ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து சிஸ்டர் ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்க, நிறைய பேக் போடுங்க, அந்த மாதிரி தான் கமெண்ட் வரும். நமக்கு ரெகுலரா படிக்க முடியாத அளவுக்கு எனக்கு கமெண்ட் வருதுங்கிற அளவுக்குலாம் நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகல. கண்டிப்பா சீக்கிரமே ஆகும். அப்பயும் நான் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் கேரை பத்தி நிறைய பேர் கேட்பாங்க. நானுமே அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் வ்ளாக் போடும்போது போட்டுட்டு இருந்தேன். இடையில நம்ம போடவே இல்லைங்கிறதுனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆயில் வந்து எப்பொழுது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணி தலையெல்லாம் பின்னுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருக்க தலை தான் இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னுக்கு வீடியோக்காகலாம் எதுவுமே போட்டு வரல. வீட்டில் இருக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு நார்மலாக ஒரு பிளைன் ஃபேஸ் தான். ஸோ வீடியோ எடுக்கலாங்கிற பிளான் வந்து சடனாக நமக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹேர் கேர் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, அது vlogல நம்ம ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நமக்கு ஹேர் கேர் ரொட்டீனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க. எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், இல்லை வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த செக்கில் ஆட்டினது, அது மாதிரி அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து தந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அந்த தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக ஒரு சும்மா சிக்கெல்லாம் எடுக்கல, சும்மா எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி ஒரு ஈவினிங் போல் வந்து மசாஜ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இது வந்து நான் ஹேர் கேர் நாளைக்கு பண்ணுற ஐடியா இருந்தால் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ நான் அந்த ஐடியா இல்லாததுனால பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாக ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். வந்து சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் போகும்போது அது மாதிரி எடுத்துருப்போம்ல, நானா அடிக்கடி எடுத்து சீவிலாம் சிக்கலாம் எடுத்துருவேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஆயிலே இல்லைனாலும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எட்ஜ் வரைக்குமே ஆயில் இருக்கும். ஏன்னா நான் எப்பயுமே ஸ்பிளிட் நமக்கு எங்க அதிகமா ஆகும் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து கவலைப்படுற ஒரே விஷயம் என்னன்னா ஹேர்ல வந்து ஸ்பிளிட் ஆகிறது. சில பேருக்கு ஹேர் வந்து கொட்டவே கொட்டாது, முடியே கொட்டாது. ஆனால் ஸ்பிளிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வெடிச்சு வெடிச்சு இருக்கும். ஸோ அவங்களுமே அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஆயில் மட்டும் கொஞ்சம் இருக்கு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில். நீங்கள் ஒரு வேளை ஆயிலே இல்லைனாலும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆயில் இருந்தாலும் இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் சிக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 2 ஜடை போட்டு இப்படி தான் போயிட்டு இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேராஷூட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து செக்கில் ஆட்டினா தான் யூஸ் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலே அதனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும். எண்ணெயே இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பட் என்கிட்ட எண்ணெய் இருக்கு என்னோட தலையில, ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹேர் கேர்ல வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாலேருந்தே இதை நான் சொல்லுவேன். பட் நானே இது யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அடுத்து தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் எத்தனை டேப்லெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஹேரோட வால்யூம் பொறுத்து. நான் வந்து 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லா பவுன்ஸியாக இருக்கும், நிறைய லாங்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 4 to 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னா 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பின் வச்சோ அப்படி இல்லைன்னா ஒரு சிசர் வச்சோ எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும், சும்மா ஒரு பபிளாக இருக்கும். விட்டமின் டேப்லெட்ஸ் தான். இதை வந்து போட்டுடலாம். இதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1. ஸோ நான் 2 எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும் போது 3 யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் 2 தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஸ்கின்னுக்குலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹேருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஓவர் நைட் அப்படியே என்னோட ஹேர் வந்து அது நல்லா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் டே மட்டும்தான் இதை வாஷ் பண்ண போகிறேன். எனக்கு டைமே இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி தூக்கம்லாம் வராது அப்படின்னா, மினிமம் ஒரு 2 hours ஆச்சும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்கு எந்திரிச்சு போக, அது மட்டும் மிஸ் பண்ணிட்டேங்க. எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
அது மட்டும் மிஸ் ஆகிட்டேன். ஸோ இதுக்காக எதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ எனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நமக்கு நார்மல் ஆயில் தானே, பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாது. இதை வந்து நம்மளோட ஹேரில் சிங்கிள் பார்ட்ஸாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போகும். ஏன்னா நாளைக்குமே பேக்லாம் வந்து ரெடி பண்ணி தான் நம்ம இதை ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் வேணாம். பட் நான் சொல்லிடுறேன், ஹேரில் வந்து நல்லா நீங்கள் வேரில் படுற மாதிரி, ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஹேரோட எண்டு நமக்கு ப்ராப்ளம் எங்கே ஆகும், இந்த எண்டில் தான் ஆகும். ஸோ இங்கேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மிடில் வந்து ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். இந்த டப்பாவில் உள்ள எண்ணெயும் காலி பண்ணிடணும்ல, அதனால எண்ணெய் வந்து இதில் போட்டுடுவேன். ஓகே, எதுவுமே வேஸ்ட் ஆகலை, அவ்வளோதான். நான் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட மசாஜ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ நீங்களுமே கொடுத்துக்கோங்க. சர்க்குலேஷன் நடந்து நல்லாவே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் இதாகிடும். அதனால நம்ம தலையை வந்து நல்லா பின்னல் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி பின்னல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என் மூஞ்சி கொஞ்சம் எண்ணெய் வலிகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எண்ணெயெல்லாம் தடவினோன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும். நான் வந்து சிக்கு எடுக்கிற சீப்பால் தலை சீவினதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி வேறு வேறு ஹேர் பேக்லாம் போடலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்கமிங் நிறைய ஹேர் பேக் வீடியோஸ் வந்து போடுவோம். ஏன்னா நானுமே என்னுடைய ஹேரை வந்து நல்லா பார்த்துக்க போகிறேன். இந்த முடிவுலாம் எடுப்பேன். ஸோ அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து எடுத்துடலாமே அப்படின்னு தான். நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஹேர் கட் பண்ணேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு நிற்க மாட்டேங்குது. ஸோ அதனால் மடக்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு கிளிப் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து தூங்கிட்டு நாளைக்கு வந்து பேலன்ஸ் என்ன ஹேர் பேக் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹேர் பேக் இன்றைக்கி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் தான். ஸோ தேங்காயோட ஒரு பாதி மூடி மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா நம்ம துருவிக்கலாம். துருவிட்டு இதை நம்ம இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படி டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த சேம் மெத்தடில் வெவ்வேறு டைப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் வச்சு தான். ஸோ இந்த பிளாக் கலராக இருக்கிறது நம்ம ஹேருக்கு தானே அப்படிங்கிறதுக்காக நான் திருவிக்கிட்டேன். சில பேருக்கு அது பிடிக்காது அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் மட்டும் அந்த பூ மட்டும் நீங்கள் திருவிக்கலாம். இது கூட நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கலாம். ஹேருக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ இதை நம்ம ரொம்ப ரேராக தான் அப்பப்போ ஹேர் பேக்குக்கு மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ வெளில போகும்போது வாங்கி வைக்கணும். இது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்பூனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஊற வைக்கல எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம சாரில் போட்டு நல்லா ஒரு 2-3 சுற்றி வச்சிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா சீக்கிரம் நமக்கு ஊறிடும். ஸோ இதை ஊற வைக்கணுன்ட்டு இல்லை. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலை, நான் ஊற வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதே மாதிரி அகைன் நான் வந்து அரைக்க போகிறேன். தேங்காய்ங்கிறதுனால எப்படியா இருந்தாலும் ஒரு குறப்பாவே தான் அது இருக்கும். எவ்வளோ பேஸ்ட் ஆக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட் ஆக்கிக்கலாமே தவிர அதை நம்ம ஃபில்டர் பண்ண வேணாம். ஏன்னா ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிடுமா, அந்த தேங்காய் பால் ஆகிடுமா. ஸோ அப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி மேலே வந்து சொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து வெளில வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த தேங்காய் சக்கையோட தான் தலையில் தேய்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அது கீழே வந்து சீக்கிரம் வந்து கொட்டும். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த பேக் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மாடிப்படி சைடு வந்துட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி வந்து வெளில வந்து தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக கொட்டும். அப்புறம் வீட்டில் வந்து நம்ம திட்டு வாங்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வந்துடலாம். ஸோ நான் நைட்டு தலையை வந்து போட்டிருந்தேன், அந்த மாதிரி பின்னல் போட்டு அதை வந்து இப்போ எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஹேர் அப்படியே கேர்லாக இருக்கும். எனக்கு அவ்வளோ கேர்ள் கிடையாது, வேவி தான். நம்ம இந்த மாதிரி ஆயிலெலாம் நிறைய அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கேர்ள்ஸ் ஆகியிருக்கு. ஸோ நல்லா வந்து நான் கையால் மட்டும் சீவி கொடுத்துக்கிறேன். ஏன்னா நைட்டு நம்ம சிக்க எடுத்துட்டோம். ஸோ பெருசாக சிக்க இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கையால் மட்டும் நம்ம சும்மா எடுத்து விட்டுட்டு இதுக்கு அடுத்து நம்ம ஸ்கேல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படுற மாதிரி நான் வந்து அந்த தேங்காய் தேய்க்க போகிறேன். அதுக்கடுத்து நல்லா மசாஜ் எந்த பேக் நீங்கள் போட்டாலும் சரி, என்ன ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ரெகுலராக மசாஜ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 or 3 வந்து நீங்கள் ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அது கண்டிப்பாக நமக்கு வந்து வளர்றது அடுத்த விஷயம், முடி கொட்டாமலாச்சும் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொட்டுற முடி எப்படியா இருந்தாலும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கொட்ட தான் போகுது. நம்மளோட முயற்சியை வந்து கைவிடாமல் எடுத்துக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். ஏன்னா இது வெந்தயம் அப்படின்னா நல்லா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இதுங்கிறப்போ அது உதிர தான் செய்யும். நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நான் எட்ஜஸ் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மிடில் ஹேர் எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நிறையா தான் இருந்துச்சு தேங்காய். ஸோ அதனால் வந்து ஒருவேளை உங்களோட தேங்காயோட அந்த அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து எக் ஒயிட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை.
ஏன்னா வந்து இதுக்கு அது தேவையில்லைன்னா நமக்கு தேங்காய் ரொம்ப சக்க சக்கையாக இருக்குமா, அது கொட்டும் மேலெல்லாம் பட்டுட்டே இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணலை. நம்ம பொதுவாகவே தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்ப்போம், நம்மளோட ஹேர் வந்து மாய்ஸ்டராக இருக்கிறதுக்காக. இது நம்ம தேங்காவே சேர்க்கும் போது நம்மளோட ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆஃப்டர் வாஷ்மே நான் அந்த வீடியோட எண்டில் காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய ஹேரை பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருப்பேன் போல், ஃபுல்லாக ஒயிட் ஹேராக. அப்பயும் இந்த லாங் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் தூக்கி ஒரு போனி டெயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கொண்டை போட்டுக்கலாம். நான் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்கோம் அந்த இடம்லாமும் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பேக் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக விட்டுருங்க. 20 மினிட்ஸ் உங்களால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா வீட்டில் வந்து பாத்திரம் ஏதாவது ஒரு ஒர்க்கை பார்த்துக்குங்க. நான் இப்போ போய் பாத்திரம் தான் வாஷ் பண்ண போகிறேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நல்லாவே என்னோடய தலையில் நல்லாவே ஃபுல்லாகவே வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சே வந்துடுச்சு அது கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு அடுத்து மைல்டான ஏதாவது ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இது கூட நம்மளோட எதுவுமே நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரியான ஐட்டம் வந்து யூஸ் பண்ணலை, அதாவது இந்த ஆயில் எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈரமாக தான் இருக்குது. இப்போவே என்னோடய ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை தான் நான் காமிச்சிட்டு இருப்பேன். இதுக்கு அடுத்து நல்லா வந்து நம்ம தட்டி விட்டுடலாம். ஏன்னா இது வந்து பெருசாக வந்து இந்த வெந்தயம் அந்த மாதிரி வந்து திப்ப திப்பையாக இருக்காது. இருந்தாலும் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சுத்தமாகவே போயிடும். பட் வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 2-3 டைம் நம்ம சிக்கெல்லாம் எடுக்கும் போது தான் போகும். இது நான் வந்து தட்டி விட்ட உடனே போயிடுச்சு. எனக்கு இது ஈரமாகவே இருக்குது, அதனால் நல்லாவே மாய்ஸ்டராக தெரியுது. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையுமே நான் காட்டுறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து காய வச்சுட்டு, மாடியில் வந்து வெட்டியாக தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே காய வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ட்ரையர் வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு உடம்பு முடியல, ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், தலை காய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா அப்படியே நேச்சுரலாகவே விட்டுருவேன். ஸோ நல்லா காஞ்சிடுச்சு. என்னோடய ஹேரை பாருங்கள், உண்மையாகவே சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும், பவுன்ஸியாகவும் இருக்கும். நேச்சுரலாக நீங்கள் வந்து பேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேக் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு நல்ல நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட பேஜில் இது மாதிரி நிறைய ஹேர் கேர் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேர் கேர் வீடியோஸ், ரெகுலர் வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட விஷ் தான் இது. என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வேறு என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய எட்ஜஸ் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்ப்ளிட் வந்து இருக்கவே இருக்காது நான் சொல்ல மாட்டேன், பட் கண்ட்ரோல் ஆகும். நமக்கு பிஃபோர் இருந்ததை விட இப்போ வந்து கண்ட்ரோல் ஆகும். ஷர்விக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேலாம் பல்லெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் ஒரு மெமரிஸாகவும் இருக்கட்டும், அவளும் வந்தா அப்போ. ஸோ அதனால் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டா. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வர சாட்டர்டே சண்டேல வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரிசல்ட் இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.